நம்ம மொத்த உலகத்துக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்க ஒரு சம்பவம் தான் மியான்மர்ல ஏற்பட்ட நிலநடுக்கம். நார்த் ஈஸ்ட் ஏசியாவில் ஒரு குட்டி நாடு தான் மியான்மர். அந்த நாட்டோட மொத்த ஜனத்தொகை நம்ம தமிழ்நாட்டை விட ரொம்பவே கம்மி, 5.5 கோடி தான். அந்த நாட்டில் ஆல்ரெடி நிறைய அரசியல் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப ராணுவ ஆட்சியில தான் போயிட்டு இருக்கு. இப்படி அந்த மக்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க தலையில இன்னொரு இடியை தூக்கி போடுற மாதிரி இந்த நிலநடுக்கம் வேற வந்து அவங்கள பல பேரை கொண்டு இப்ப வர மட்டும் இந்த நிலநடுக்கத்தால 1000 பேருக்கு மேல இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. 10,000 பேருக்கு மேல காணோம். கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குல்ல, பாக்குறதுக்குமே ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்கை ஸ்கிராப்பர், மிக உயரமான கட்டிடங்கள்லாம் என்னமோ கொடிக்கம்பம் காத்துல ஆடுற மாதிரி ஆடுது. பல கட்டுமான பணியில இருக்கிற பெரிய பெரிய கட்டடங்கள் இடிஞ்சும் விழுந்து அதுல பல பேர் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. அந்த நிலநடுக்கம் அதிகபட்சம் கணக்கானது 7.7 மேக்னிடியூட் அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான். ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க, அந்த நாடு இப்ப வர நிம்மதியான ஒரு நிலையிலே இல்ல. அதாவது ராணுவ ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ரெபிலியன்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னுவாங்கல்ல, அவங்க ஒரு சில விஷயத்துக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ராணுவ படைக்கும் எதிராகவே மோதல் போயிட்டு தான் இருக்கு. இதனால கொஞ்ச காலமாவே அமைதியான சூழல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அப்படின்ற மாதிரி தான் இந்த எர்த்குவேக்கும் வந்திருக்கு. மார்ச் 28ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடே பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. அங்க உள்ள வீடுகள்லாம் ரொம்பவே குலுங்கி இருக்கு. மக்கள் எல்லாம் பயந்து வெளியில ஓடி வந்திருக்காங்க. பல அடுக்குமாடி கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல பல மக்கள் புதஞ்சிட்டாங்க பூமிக்குள்ள. அப்படி புதஞ்ச மக்களை மீட்கிற பணி பெருசா போயிட்டு இருக்கு. அந்த பில்டிங்லாம் ஆடுறது, அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகிற வீடியோவை பார்க்கும்போதே ரொம்ப பயமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில அங்க உள்ள மக்கள் என்ன மாதிரி மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமா இருக்கு.